ஹலோ மக்களே, தமிழகத்தில் உள்ள அந்த 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புறதுக்கு மாவட்ட வைஸாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக 2 மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 மாவட்டம் ரிலீஸ் பண்ணாங்க. மொத்தமாக சேர்த்து இப்போ 9 மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அதில் என்னென்ன மாவட்டம், எவ்வளோ வேகன்சி, அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன, புதுசாக என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த கிராம உதவியாளர் பணியிடங்கள் பற்றி நாங்கள் போகிற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, சேலம், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, பெரம்பலூர் இந்த 7 மாவட்டத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அந்தந்த மாவட்டத்தோட வேகன்சின்னு போட்டு கொடுத்துருக்குறோம். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் போய் எடுத்துக்கோங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா 2 மாவட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10வது தான். அதாவது 10வது எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும். பாஸ் ஆயிருந்தாலும் சரி, ஃபெயில் இருந்தாலும் சரி, 10th எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாலே போதும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா 21 வயசுலேருந்து 32 ஓசி கம்யூனிட்டிக்கும், மற்ற கம்யூனிட்டிக்கு 21லேருந்து 37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி எல்லாருமே 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளினா எக்ஸ்ட்ரா 10 வருஷம் கொடுப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 58 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா லெவல் 6 சேலரி 11,100லேருந்து 35,100ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 103 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தாலுக் வைஸான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட அஃபீஷியல் வெப்சைட்டில் திருவண்ணாமலை.nic.in அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னாக்கா அதில் அந்த ரெக்கமெண்ட் பேஜில் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தாலுக்கா வைஸாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். திருவண்ணாமலை தாலுக்கில் 9 வேகன்சி, போலூர் தாலுக்கில் 3, செங்கமில் 1, செய்யாரில் 4, ஆரணி தாலுக்கில் 17, வந்தவாசியில் 9, தண்டரம்பட்டில் 6, கலசபாக்கத்தில் 7, சேத்பேட்டில் 15, வேம்பாக்கத்தில் 9, கீழ்பண்ணாத்தூரில் 13, ஜவாது ஹில்ஸில் 10 வேகன்சி அப்படின்னு சொல்லி அந்த 103 வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. தாலுக்கா வைஸான நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்துக்கோங்க. அதோட இன சுழற்சி விவரம்லாம் தெரிஞ்சு தான் அப்ளை பண்ணணும். உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் கிராமத்தில் வேகன்சி இருக்கான்னு சொல்லி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அந்த வில்லேஜேஷன் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா சுய முகவரியிட்ட 2 அஞ்சல் உரை அஞ்சல் விலை ஒட்டி அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 போஸ்டர் கவர், 2த்துலையுமே ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அனுப்புகிற போஸ்டோட அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு திரும்ப அதில் கால் லெட்டர் எல்லாமே அதில் தான் அனுப்புவாங்க. அதனால் அந்த போஸ்டர் கவரும் ஸ்டாம்ப் ஒட்டி கேட்குறாங்க. ஒரு 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுமே அந்த தாலுக் வைஸான நோட்டிஃபிகேஷன் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. திருப்பூர் சவுத்தில் 5, காங்கேயமில் 8, பல்லடமில் 5, அவினாசில் 8 அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதோட தாலுக் வைஸான நோட்டிஃபிகேஷனும் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக எந்த டீட்டெயிலும் சொல்லலை. இதில் அந்த அஞ்சல் உரையெல்லாம் கேட்கல. மற்றபடி அந்த முன்னுரிமை விவரம், அந்த டிரைவிங் லைசன்ஸ் விவரம் அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2 மாவட்டத்துக்கும் இன்றைக்கி வந்திருக்கு. மொத்தமாக சேர்த்து 9 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து இந்த வில்லேஜேஷன் ஜாபும் மற்ற மாவட்டங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. வந்த உடனே நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி.